நீல நிற ஓநாய். ஒரு அடர்ந்த காடு இருந்தது. அந்த காட்டில் நிறைய மிருகங்களும் இருந்தது. அந்த காட்டில் ஒரு ஓநாயும் இருந்தது. அது தினமும் சாப்பாடு தேடி அங்கேயும் இங்கேயும் அலையும். அப்படி ஒருநாள் சாப்பாடு தேடி போகும் போது அந்த ஓநாய் ஒரு கிராமத்துக்குள் போய்விட்டது. அங்க அந்த ஓநாய் சில ஆட்கள் துணி துவைத்து கொண்டு இருப்பதை பார்த்தது. அவர்கள் அவர்களுடைய வேலையை எல்லாம் முடித்து விட்டு அங்கே இருந்து போகும்போது துணிகளுக்கு சாயம் முக்கிக்கொண்டு அந்த சாயத்தை அப்படியே வைத்துக்கொண்டு போனார்கள். அந்த ஓநாய் அங்க போய் அங்கேயும் இங்கேயும் நடந்து கொண்டு இருந்தது. திடீரென்று அந்த ஓநாய் சாயத்தொட்டியினுள் தவறி விழுந்தது. வெளியில் வரும்போது நீல நிறத்தில் மாறிப்போனது. பாத்திரத்தில் இருந்து வெளியே வந்த ஓநாய்க்கு தாகம் எடுத்தது. அப்போது பக்கத்தில் இருந்த குளத்துக்கு தண்ணீர் குடிக்கப் போனது. தண்ணீர் குடிக்க குனியும்போது அதனுடைய பிரதிபலிப்பை அந்த குளத்தில் பார்த்தது. முதலில் அந்த ஓநாய் ரொம்பவே பயந்தது. அப்புறம் தான் அது தன்னையோட பிரதிபலிப்பு தான் இது என்று தெரிந்து கொண்டது. உடனே அதுக்கு ஒரு யோசனை வந்தது. அது என்னன்னா, தன்னை சொர்க்கத்துல இருந்து வந்த மிருகம் என்று சொல்லலாமே. இந்த மாதிரி பொய் சொல்லி எல்லா மிருகத்தையும் ஏமாத்திரலாம் என்று நினைத்து கொண்டு காட்டுக்கு போனது அந்த ஓநாய். அந்த ஓநாய் நினைச்ச மாதிரியே எல்லா மிருகங்களும் பயந்தது. எல்லா மிருகங்களும் கூடி கூடி இந்த நீல நிற ஓநாயை பற்றி பேச ஆரம்பித்தன. அப்போது யானை சொன்னது, இது என்ன புது மிருகமாய் இருக்கு. பார்க்க ராட்சத மிருகம் போல இருக்குதே என்று சொன்னது. புலி யானைக்கிட சொன்னது, அந்த மிருகம் என்ன செய்யுது என்று பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனாங்க. அப்போது ஒரு அணில் அந்த ஓநாய் இருக்க பக்கமா வந்தது. திடீர்னு அந்த ஓநாயை பார்த்து, ஐயே, இது என்ன நரகத்துல இருந்து வந்த மிருகம் போல இருக்கிறதே என்று சொல்லிட்டு அங்க இருந்து ஓடியது. எல்லா மிருகமும் ரொம்ப பயந்து இருந்தது. அதே நேரம் இந்த மிருகம் எங்க இருந்து வந்திருக்கும் என்று தெரிந்து கொள்ள ரொம்ப ஆவலா கூட இருந்தாங்க. உடனே யானை சொல்லியது, பேசாம அந்த மிருகத்துக்கிடையே போய் கேட்டிரலாம் என்று. அந்த நேரம் பார்த்து கூட்டமாக இருந்த நிறைய ஓநாய்கள் எல்லாம் சத்தம் போட ஆரம்பித்தன. அந்த சத்தத்தை கேட்ட இந்த ஓநாயால சும்மா இருக்க முடியல. இதுவும் பதிலுக்கு சத்தம் போட்டது. அப்போதான் மற்ற எல்லா மிருகங்களுக்கும் இந்த ஓநாய் எல்லாரையும் ஏமாத்திருக்கு என்று தெரிந்தது. எல்லா மிருகங்களும் ஓநாய்கிட கிட்ட போய் சண்டை போட்டன. அப்போதான் ஓநாய் நடந்ததை எல்லாம் எல்லார்கிட்டையும் சொல்லியது. எல்லாருக்கும் உடனே தெரிஞ்சுது, அந்த ஓநாய் அவங்கள ஏமாத்த தான் பார்த்திருக்கு என்று. எல்லாரும் சேர்ந்து அந்த ஏமாத்துக்கார ஓநாய அந்த காட்டை விட்டே துரத்திட்டாங்க. கருத்து: நம்ம ஒருத்தங்களை ஏமாத்தணும்னு நினைச்சா கண்டிப்பா ஒரு நாள் மாட்டிக்குவோம். வெப் லிங்க்ஸ்.